கடகராசிக்கு இந்த ஆணி மாதம் எவ்வாறு இருக்குது? அந்த பகவானுடைய அமைப்பால், சுக்கிர பகவானுடைய அமைப்பால் அந்த 16 தேதிக்கு அப்புறம் அந்த இழந்திருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற அமைப்பு. லாபாதிபதி ஆட்சி பெறுகின்றார். அப்போ செல்வத்தை இழந்திருந்தோம் இல்லை, அதை திருப்பியும் பிறக்கின்ற அமைப்பும் இந்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு செல்வ வளத்தை நாம் பெறுகின்ற காலமாகவும் இருக்கும். நம்ம ராசிக்குள்ளே புதன் பகவான் வருவதால், நம்ம 12ஆம் அதிபதி நம்ம ராசிக்குள்ளே வருவதால் ஓரளவுக்கு இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலம். ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரம், இதெல்லாம் எப்படி செயல்படுத்தலாம், செயல்படுத்தக்கூடாது, இதெல்லாம் நம்ம முன்னோட்டம் போடாமல் இருந்தோமில்லை. இந்த கடனை எப்படி கொடுக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வாறு தடுத்து நிறுத்த முடியும், வேலை வாய்ப்பில் நம்ம என்னென்ன புதிய மாற்றங்கள் செய்யலாம், என்னென்ன புதிய உத்திகளை ஏற்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த கடகராசிக்கு மாற்றம் தருகின்ற மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்க போகுது. செல்வம் சார்ந்த விஷயத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால கடும் கோபம் வரும். கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. இந்த மாதம் ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுத்துக்குங்கய்யா. உங்களுக்கு செல்வங்கள் சேர்க்கறதுக்கான மாதமாகவும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும்.